பிஜேபி ஒரு டேர்ம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க, குஜராத் இந்துத்துவத்தின் சோதனை சாலை அப்படின்னு. குஜராத் இந்துத்துவத்தின் சோதனை சாலை என்றால் தமிழகம் அதனுடைய கல்லறையாக இருக்கும். பெரிய ஃப்ளாப் அது. ராமர் கோயில் அதுக்கு வந்து ஏதோ கண்ணாடியை வச்சு லைட் அடித்து அதுக்கு ஏதோ ஒரு சீன்லாம் போட்டு அதை மோடி வந்து உட்காந்து பார்க்குறாராம். அதுக்கு ஒரு டிவி இவ்வளோ கேவலமாக போவாங்கல்ல, அதை அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு காலுக்கு கேமரா வருது, செருப்பை கழட்டி போட்டு பார்க்குறாரு. கில்ட்டி டில் ப்ரூவ்டு இன்னசென்ட். அதுக்கு தான் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார், இப்போது கேஜ்ரிவால் உள்ளே இருக்கார், எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ தீஸ்தா சேதல்வாதுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு? தீஸ்தா சேதல்வார் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, மோடியை தண்டிக்க முயற்சி பண்ணாங்க, அதனால் பழிவாங்கப்பட்டார்கள் இவர்களெல்லாம். அப்போ தனக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது, எந்த தளத்திலும் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் ஃபாசிசம் இயங்குகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மோடியின் முடிவு என்பது 400+ நாங்கள் வெல்லப்பட முடியாதவர் என்று சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் மாறி இப்போ வந்து ஒரு ஸ்டெப் பின்னால் போய் இந்த முதல் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு, குறிப்பாக முதல் ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு அவருடைய பேச்சு வந்து மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் சுற்று என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள் அவர்களுக்கு எதிர்மறையானது. இப்போ இது ஒரு பேண்ட்வேகன் எஃபெக்ட் மாதிரி, தமிழ்நாடு எப்படி போகுதோ அந்த திசையில் மற்ற இடங்கள் எல்லாம் போகும், முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கேனும் போகும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் விளைவுதான் அபாண்டமான பொய்களை மோடி பேசுகிறார். சங்கி யாராவது ஒரு சாதாரணமாக உள்ள ஆளுங்க இந்த விவாதங்களில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நாளாந்தர அரசியல்வாதியை விட கேவலமாக கீழே இறங்கி பொய்களை, கர்நாடகா தேர்தலுக்கு 4 நாள் முன்னால் இவர் தான் சித்தராமையா தான் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு இப்படி பண்ணியிருக்காரு, பிசி இடஒதுக்கீடை பிடுங்கி அவங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. அது முழு பொய். ஆனால் இந்த பயம் என்பது இப்போ பொய் பேசும்போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கல. எப்போ எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக ஈடியை ஏவ தொடங்கினார்களோ, அவர்களை கைது செய்ய தொடங்கினார்களோ, எப்போ வந்து காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை வந்து முடக்கிறார்களோ, எப்போ வந்து ஹேமந்த் சோரனையும் கேஜ்ரிவாலையும் எந்த ஆதாரமும் இல்லாமல் உள்ளே வைக்கிறார்களோ, அப்போ எதிர்க்கட்சியை முற்றிலுமாக கைகால் வாயெல்லாம் கட்டி போட்டு விட்டு சண்டையில் இறங்குகிறேன் என்ற நடவடிக்கைகளின் போதே மோடியின் அச்சம் தெரிந்து விட்டது. இப்போ அந்த துருவ் ரத்தி என்பவருடைய வீடியோக்கள் ஏன் செல்வாக்கு செலுத்துகின்றன மக்கள் மத்தியில்? இந்த கேள்விக்கு நமக்கு விடை வேணும். இப்போ வட இந்தியாவில் உள்ள மக்கள் மத்தியில் மோடியை பற்றி ஒரு வலிமையான பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பிம்பம் இன்னும் தகர்ந்து விடவில்லை என்று தான் பிஜேபி தோற்கும் என்று சொல்பவர்களும் கூட சொல்கிறார்கள். முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரம் இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னாக்கா அது ஏன் எடுபடவில்லை? ஏன் எடுபடலைன்னாக்கா முஸ்லீம்கள் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த லிஞ்சிங் தாக்குதல்களாக இருக்கட்டும், புல்டோசரை விட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அவர்கள் லவ் ஜிஹாத், இன்னும் பலவிதமாக அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள், அதுக்கு ஒன்றும் அவங்க எதிர்வினையாற்றும் நிலையிலெல்லாம் இல்லை. மோடியினுடைய உத்தரவாதம், அது ஒரு கட்சிங்க, பிஜேபி மேனிஃபெஸ்டோன்னு அதுக்கு பேர் கிடையாது. அதுக்கு பேர் வந்து மோடிக்கு அவ்வளோ ஒரு மானங்கட்ட கட்சியாக அது ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கான அருகதையே இழந்துருச்சு. அப்படி மோடிக்கு கேரண்டி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இடஒதுக்கீடு எதிர்ப்பு, மக்கள் நலத்திட்ட எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் விவாதம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே வரும்போது கூட நாம் வந்து ஒரு மக்கள் மத்தியிலேயே அது ஒரு தற்காப்பு நிலையில் போய் இடஒதுக்கீடு ஏன் தேவை என்றால், ஏன் அவசியம் என்றால் என்று விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அது திரும்ப திரும்ப ஒரு கில்ட் ட்ரிப்புக்குள்ளே தள்ளுறாங்க. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை, சலுகை பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி, இல்லை நாங்கள் அப்படி இல்லை என்று மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதனுடைய நியாயத்தை விளக்க வேண்டிய நிலைக்கு நம்மை தள்ளுகிறார்கள். அதனால தான் கஸ்தூரி போன்றவர்கள் பேசும்போது ஒரு சமூக ரீதியான கோபம் வரல, அவங்களுக்கு இப்படி பேச பயம் இருக்கணும்ல, அடி விழுந்து அந்த மாதிரி ஒரு பயம், அந்த பயம் வரணும் கட்டாயமாக. நான் வன்முறைக்காக சொல்லலை. நம்ம மன்மோகன் சிங் வந்து தே ஷுட் ஹாவ் தி ஃபஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபஸ்ட்டு கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் என்பதை புரிந்து கொள்ளும் நிலையில் அவர் சொல்லக்கூடிய பிசி, எஸ்சி, சிறுபான்மை மக்கள் அது அந்த கோணத்தில் புரிந்து கொள்ளும் நிலைமையில் இல்லை. இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு சாம் பிட்ரோடா வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்பதை பற்றி பேசுகிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சாம் பிட்ரோடா முன்ன ஆலோசகராக இருந்தவர் ராஜீவ்காந்தி காலத்தில். அவர் வந்து என்ன பேசியிருக்காரு யூஎஸில் அப்படின்னா, அமெரிக்கா, பிரிட்டன், தென்கொரியா, ஜப்பான்
போன்ற நாடுகளில் ஒரு சட்டம் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு. இப்போ சொத்து உங்கள் வாரிசுக்கு போகுது அப்படின்னா, இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலையும் 50%, 45% அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். மிச்சத்தை தான் உரிய வாரிசுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து ஆகப்பெரிய ஆக தீவிரமான முதலாளித்துவ நாடுகளில் இருக்கிற ஒரு கொள்கை. அப்போ இந்த மாதிரி கொள்கைகளையும் கூட நாம் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சாம் பிட்ரோடா பேசியிருக்கார். காங்கிரஸ் கட்சி அதை செய்யணும்னு பேசலை, உடனே அதை மோடி பிடிச்சிக்கிட்டு இப்போ மட்டும் உங்களை கொள்ளையடிப்பதில்லை, செத்த பிறகும் காங்கிரஸ் உங்களை கொள்ளையடிக்கும். உங்களுக்கு 2 வீடு இருந்தால் ஒரு வீடை பிடிங்குவாங்க, தாலியை பிடிங்குவாங்க, நகையை பிடிங்குவாங்க, அதை எடுத்துக்குவாங்க, இதை எடுத்துக்குவாங்க என்று மோடி வந்து பேசுகிறார். மோடி பேசுகிறது மட்டும் இல்லை, நான் எடுத்து பார்த்தேன், அத்தனை பத்திரிகைகளும் அநேகமாக மெஜாரிட்டி அப்படியே கொதிச்சு போய் எழுதுகிறாங்க. இத்தனை காலம் இந்துத்துவ மாயைக்கு பலியாகி இருந்தவர்கள் துருவரத்தி வீடியோவை பார்க்குறாங்க, அதை வைத்து பேசுகிறார்கள். திடீர்னு வந்து ராகுல் காந்திக்கு ஃபாலோவர்ஸ் வந்து அதிகரிக்கிறாங்க, ரீட்வீட் அதிகரிக்குது, பிஜேபியினுடைய ட்ரோல்கள் வந்து செயலிழந்து போகிறார்கள். இதையெல்லாம் இப்போ நம்ம வந்து கண் முன்னால் பார்க்குறோம். எண்ட் ஆஃப் த ஷோ என்று ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கிறோம். எண்ட் ஆஃப் த ஷோவாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இருக்குமா என்பது தெரியவில்லை, இருக்கும் என்று நம்புகிறோம். அதை சாதிப்பதற்கு பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு தீஸ்தா சேத்தல்வாத் பங்கேற்பது பொருத்தமாக இருக்கும் என்ற முறையில் தான் அவரை இந்த கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறோம். 2002 குஜராத் இனப்படுகொலை நடந்து முடிந்த நேரத்தில் 2003ஆம் ஆண்டு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் தஞ்சையிலே ஒரு மாநாடு நடத்தினோம். அப்போ ஜெயலலிதா ஆட்சி தான். அந்த மாநாட்டின் பெயர் பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு. 2 நாள் மாநாடு. அதில் தீஸ்தா சேத்தல்வாத் பங்கேற்றார். அஸ்கர் அலி இன்ஜினியருடைய மகன் இர்ஃபான் இன்ஜினியர், ஆனந்த் தெல்தும்டே, தோ பரமசிவம், பெரியார்தாசன், இன்னும் பலர் பங்கேற்றார்கள். குஜராத் இனப்படுகொலையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெறுவதற்காக அப்போது முதலே தீஸ்தா போராடத் தொடங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் அங்கிருந்து நேருரை தருவதற்காக பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்களை அழைத்து வந்திருந்தோம். அவங்க வந்து இந்த கூட்டத்தில் பேசிய ஒரு வார்த்தை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கலவரத்தில் ஈடுபட்டவர்கள், தாக்கியவர்கள், கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் முகம் தெரியாதவர்கள் அல்ல, எங்கள் தெருவை சேர்ந்தவர்கள், அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள். அந்த மாநிலத்தில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் நிராதரவாக இனி யாருடைய ஆதரவும் இல்லை என்று நாங்கள் கருதினோம். இங்கே இத்தனை 1000 பேர் கூடியிருப்பதை தமிழ்நாட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது என்று சொன்னார்கள். அந்த மாநாட்டிலே அந்த இனப்படுகொலை முடிந்த பிறகு அன்றைக்கு பிஜேபி ஒரு டேர்ம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க, குஜராத் இந்துத்துவத்தின் சோதனை சாலை. குஜராத் இந்துத்துவத்தின் சோதனை சாலை என்றால் தமிழகம் அதனுடைய கல்லறையாக இருக்கும் என்று அன்று அறிவித்தோம். அந்த இனப்படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் ஓரளவிற்கேனும் சிலராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அரசு காரணம் அல்ல, முழுக்க முழுக்க தோழர் தீஸ்தா சேத்தல்வாதினுடைய முயற்சி தான் காரணம். ஒரு கல்லில் நார் உரிப்பதுன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த நீதிமன்றங்களில் நீதி வாங்கியிருக்காங்க சில பேர். அப்படி விடாப்பிடியாக நீதி வாங்குவதற்கு முயற்சி செய்த ஒரே காரணத்தினால் பல பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். சஞ்சீவ் பட் இன்னும் சிறையில் இருக்கிறார். ஐஜி ஸ்ரீகுமார் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஹர்ஷ் மந்தேர் வேலையை விட்டு வெளியேறிவிட்டார். தீஸ்தா சேத்தல்வாதுடைய வழக்கு உங்களுக்கு தெரியும். கன்வில்கர் என்ற நீதிபதி ஓய்வு பெற்று விட்டார். அவர் என்ன சொன்னார், கேஸ் என்ன நடத்துகிறாங்க, ஜாக்கியா ஜாஃப்ரியினுடைய வழக்கு. இந்த இனப்படுகொலையின் போது போலீஸை கண்டுகொள்ளாமல் இருக்க சொன்னார் மோடி என்று உள்ளே வாக்குறுதி, உள்ளே அவர் பேசினார்ன்றதை சொன்னதுக்காக தான் சஞ்சீவ் பட் அங்கே இருந்தார்.
இந்த இனப்படுகொலைக்கு மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கு, அது அப்போ போட்ட வழக்கு ஃபைனலாக அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அது ஒரு தனி கதை. தள்ளுபடியான பிறகு இவங்க தான் வந்து ஷி கெப்ட் தட் பாட் பாயிலிங், அது வந்து அந்த கொதிநிலை மாறாமல் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணணும் என்று அந்த தீர்ப்பிலேயே சொல்கிறார். சொன்ன மறுநாளே தீஸ்தா கைது செய்யப்படுகிறார். அந்த நீதிபதி பேர் திரும்ப சொல்கிறேன், கன்வில்கர். அதே நீதிபதி இந்த பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இடின்னு இன்றைக்கி சொல்கிறோமே, அவர்களுடைய கைதுக்கு ஆயுதமாக பயன்படக்கூடிய சட்டம், அந்த சட்டத்தில் மிக கொடூரமான அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான திருத்தங்களை எல்லாம் சட்டபூர்வமானது என்று தீர்ப்பளித்தவர் அதே கன்வில்கர் என்ற நீதிபதி. அது இன்னசென்ட் அன்டில் ப்ரூவ்டு கில்ட்டி என்பது தான் பொதுவான நீதி கோட்பாடு. இப்போ கில்ட்டி டில் ப்ரூவ்டு இன்னசென்ட். நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்தது, ஜஸ்டிஸ் முரளிதரனை வச்சு என்ஆர் இளங்கோ அவங்க கூட்டம் நடத்திருக்கிறாங்க. இன்றைக்கி தானா, இன்னைக்கு காலையில். இப்போது கில்ட்டி டில் ப்ரூவ்டு இன்னசென்ட், அதுக்கு தான் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கார், இப்போது கேஜ்ரிவால் உள்ளே இருக்கார், எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ தீஸ்தா சேதல்வாதுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு? தீஸ்தா சேதல்வார் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, மோடியை தண்டிக்க முயற்சி பண்ணாங்க, அதனால் பழிவாங்கப்பட்டார்கள். இவர்களெல்லாம் அப்போ தனக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது, எந்த தளத்திலும் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் ஃபாசிசம் இயங்குகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மோடியின் முடிவு என்பது 400+ நாங்கள் வெல்லப்பட முடியாதவர் என்று சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் மாறி இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பு பின்னால் போய் இந்த முதல் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு, குறிப்பாக முதல் ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்த பிறகு அவருடைய பேச்சு வந்து மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். 2 விதமாக மாறி இருக்கு. ஒன்று, என்னை யாரும் வெல்ல முடியாது, நான் வர்றதை தவிர வேறு வழி கிடையாது, நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 100 நாளைக்கு என்ன செய்யணும்னு ரிசர்வ் பேங்க்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு, அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு உத்தரவு போட்ட நபர், காங்கிரஸ் வெற்றி பெற்றால் உங்களுக்கு இப்படி ஆயிடும்னு பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது. இது வந்து ஒரு மாற்றம். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் என்று மோடி தன்னுடைய வாயால் பேச வேண்டிய ஒரு மாற்றம் வந்திருக்குது. அது முதல் சுற்று தேர்தலில் அது தனக்கு சாதகமாக இருக்கும் என்று இவ்வளவு சுற்று தேர்தல்களை தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏற்பாடு செய்தார். ஆனால் இந்த முதல் சுற்று என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட இடங்கள் அவர்களுக்கு எதிர்மறையானது. இப்போ இது ஒரு பேண்ட்வேகன் எஃபெக்ட் மாதிரி, தமிழ்நாடு எப்படி போகுதோ அந்த திசையில் மற்ற இடங்கள் எல்லாம் போகும், முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஏனும் போகும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் விளைவுதான் அபாண்டமான பொய்களை மோடி பேசுகிறார். தோழர் வாஞ்சிநாதன் இடஒதுக்கீடு பற்றி சொன்னார். கடந்த சில நாட்களாக நீங்கள் ஊடகங்களில் நடைபெறுகின்ற விவாதங்கள், பேச்சுகள்லாம் பார்க்கலாம். ஒரு பிரதமர் பதவியில் சங்கி யாராவது ஒரு சாதாரணமாக உள்ள ஆளுங்க இந்த விவாதங்களில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நாளாந்தர அரசியல்வாதியை விட கேவலமாக கீழே இறங்கி பொய்களை, கர்நாடகா தேர்தலுக்கு 4 நாள் முன்னால் இவர் தான் சித்தராமையா தான் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு இப்படி பண்ணியிருக்காரு, பிசி இடஒதுக்கீடை பிடுங்கி அவங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. அது முழு பொய். 30 ஆண்டுகளாக அந்த சிஸ்டம் அங்கே அமலில் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க தேவகவுடா இவங்க ஆட்சியில் இருந்தபோது என்பதெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. 15% முஸ்லீம்களுக்கு மத சிறுபான்மையினர் கொடுக்க போகிறாங்க, தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டை பிடுங்கி, இது வந்து பேசியிருக்கிறாங்க. ராஜஸ்தானில் பன்ஸ்வாரா என்ற தொகுதி, அங்கே 70% பேர் ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள். அங்கே பாரதிய பழங்குடியினர் கட்சி இன்னொரு கட்சி இருக்குது, அது காங்கிரஸ் கட்சி அதனை ஆதரிக்கிறது. அங்கே போயிட்டு உங்களுடைய இடஒதுக்கீடை எல்லாம் பிடுங்கி முஸ்லீம் கொடுக்க போகிறாங்க. இப்போது இவ்வளவு பொய்களை பேசியும் மத வெறுப்பை தூண்டியும் தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ இப்படியெல்லாம் பேச வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கோணத்தில் பார்த்தாக்க பயந்துட்டாங்க. பயந்து போனதனால்தான், தோல்வி நிச்சயம் என்று கருதுவதால்தான் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி வந்து அவர் பொய் பேச தொடங்கி இருக்கிறார் என்பது இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல்.
ஆனால் இந்த பயம் என்பது இப்போ பொய் பேசும்போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கல. எப்போ எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எதிராக இடியை ஏவ தொடங்கினார்களோ, அவர்களை கைது செய்ய தொடங்கினார்களோ, எப்போ காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை முடக்கிறார்களோ, எப்போ ஹேமந்த் சோரனையும் கேஜ்ரிவாலையும் எந்த ஆதாரமும் இல்லாமல் உள்ளே வைக்கிறார்களோ, அப்போ எதிர்க்கட்சியை முற்றிலுமாக கைகால் வாயெல்லாம் கட்டி போட்டு விட்டு சண்டையில் இறங்குகிறேன் என்ற நடவடிக்கைகளின் போதே மோடியின் அச்சம் தெரிந்து விட்டது. ஆனால் இந்த அச்சத்தை என்னுடைய கருத்தின்படி எப்படி பார்க்கணுன்னாக்கா, ஒரு டாக்டிக்கல் ஒரு பின்வாங்குதல், விட்ராயல், டாக்டிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது. ஆனால் சித்தாந்த ரீதியாக மோடி இப்பொழுது பேசுகிறதெல்லாம் அவர்களுடைய கருத்தியலின்படி, ஆர்எஸ்எஸ் கருத்தியலின்படி அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. முஸ்லீம் வெறுப்பாக இருக்கட்டும், அரசமைப்பு சட்டத்தை ஒழிப்பதாக இருக்கட்டும், இடஒதுக்கீட்டை அழிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஜனநாயகம் வேண்டாம் என்பதாக இருக்கட்டும், ஒரு கட்சி ஆட்சியை நிலைநிறுத்துவதாக இருக்கட்டும், சொத்துக்களை எல்லாம் பார்ப்பன பனியா முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுடைய கொள்கையிலேயே இருக்கிறது. அடிப்படையில் இதெல்லாம் அவங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் வெளிப்படையாக பேச முடியாமல் ஒரு தற்காப்பு நிலைக்கு கடந்த சில நாட்களாக தள்ளப்பட்டு விட்டோம் என்ற ஆத்திரத்தில் தான் இந்த நடிகை கஸ்தூரி பாண்டே போன்றவர்கள்லாம் அப்படி பேசுகிறது. இப்போ அவ்வளோ திமிராக பேசுவது, அந்த ஆத்திரம், வன்மம், அதில் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஒரு 400+ அப்படின்னு பேசின மோடியினுடைய உளவியல் தாக்குதலை முறியடிப்பதற்கு அவங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுவது நமக்கு முக்கியம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் மொத்தமாக இது சும்மா நடிப்பு தான் என்று இதை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்கு தான் இதை வலியுறுத்துகிறேன். இது ஒரு விஷயம். இப்போ வட இந்தியாவில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்களை நாம் எப்படி பார்ப்பது, இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பேர் எப்படி கருதுகிறாங்கன்னா, ஒரு பெரிய அளவு மாற்றம் அலை வீசுது, அந்த பக்கம் அப்படியே போயிடும் இப்படி கருதுகிறாங்க. அல்லது பெசிமிஸ்டிக்காக அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகிடாது என்று கருதுகிறார்கள். கொஞ்சம் நிதானமாக இதை எடை போட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு கருதுகிறேன். இதை பற்றி ஓரளவு மற்ற பத்திரிகையாளர்கள் எழுதிய கட்டுரைகள், யூடியூப் பேட்டிகள், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த துருவரத்தி என்பவருடைய வீடியோக்கள் ஏன் செல்வாக்கு செலுத்துகின்றன மக்கள் மத்தியில்? இந்த கேள்விக்கு நமக்கு விடை வேணும். இப்போ வட இந்தியாவில் உள்ள மக்கள் மத்தியில் மோடியை பற்றி ஒரு வலிமையான பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பிம்பம் இன்னும் தகர்ந்து விடவில்லை என்று தான் பிஜேபி தோற்கும் என்று சொல்பவர்களும் கூட சொல்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், அக்னிவீர் போன்ற திட்டங்கள், இது பலவிதமான விஷயங்கள் ஒரு இந்த மயக்கத்திலேயே, மோடி மயக்கத்திலேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுது. அல்லது உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அதிருப்தி, இதெல்லாம் அப்படி ஏற்படுத்துது. இன்னொரு புறம் இந்த 400+ என்பது அரசமைப்பு சட்டத்தை திருத்தத்தான், இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட்டு விடும் என்ற பிரச்சாரம் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சம், அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது எல்லாம் போக இந்த 10 ஆண்டு காலத்தில் இவையெல்லாம் தொகுத்து என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒன்று கவனிச்சிருக்கலாம் நீங்கள்லாம், போலிங் பர்சன்டேஜ் ரொம்ப கீழே விழுந்திருக்குது வட இந்தியாவில். ஒரு விதமான அசதி மக்கள்கிட்ட வந்திருக்கிறதா தெரியுது. ஒரு டயர்ட்னஸ், ஒரு அலை எதிர்ப்பு, கலகம் என்பதை விட ஒரு விதமான களைப்பும் சலிப்பும் வந்திருக்குது. இந்த போலிங் குறைந்திருப்பது அவர்களுக்கு பெரிய அடி, அதனால் தான் பயப்படுகிறார்கள் என்றுதான் பல வல்லுநர்களும் இதை குறிப்பிடுகிறார்கள். ஓட்டு குறையுது குறையலை அப்படின்றதை தாண்டி நாம் எதை கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்றால், ஒரு களைப்பும் அவநம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறதை தவிர அதற்கு எதிரான ஒரு மனநிலை வந்துவிட்டது என்ற முடிவுக்கு நாம் வர முடியவில்லை. ஏன்னா இன்னமும் கூட என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊரில் விலையில்லா அரிசியோ இல்லை மற்ற நலத்திட்டங்களோ ரொம்ப நாளாக இருக்குது. அங்கே இந்த 5 கிலோன்றதே இப்போ ஒரு பெரிய விஷயம். அல்லது கிராமப்புறங்களில் வீடு கட்டுவதற்கு கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி விஷயங்கள் இதை லாபார்த்தின்னு அவங்க சொல்கிறாங்க. லாபார்த்தின்னா பெனிஃபிஷியரி. அதை இப்போது ஒரு டிஜிட்டல் இது வந்துட்டதுனால இந்த பரம ஏழைகள் என்று கருதப்படக்கூடிய அத்தனை பேரையும் அவங்க தனிப்பட்ட முறையில் தொடர்பில் வச்சுக்கிட்டு, இது மோடி கொடுத்தது அதை நம்பக்கூடிய அந்த ஒரு நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கலந்த ஒரு சூழல் தான் அங்கே இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படி சொல்லலாம், வாழ்க்கையினுடைய
கசப்பான அனுபவங்கள். அதில் வந்து மோடி பிரமையின் மீது ஒரு ஃபட்டிக் அசதியை உருவாக்கி இருக்கிறது என்ற அளவுக்கு தான் இதை மதிப்பிட முடியும் அப்படின்னு நான் கருதுகிறேன். முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரம் இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னாக்கா அது ஏன் எடுபடவில்லை, ஏன் எடுபடலைன்னாக்கா முஸ்லீம்கள் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த லிஞ்சிங் தாக்குதல்களாக இருக்கட்டும், புல்டோசரை விட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், அவர்கள் லவ் ஜிஹாத், இன்னும் பலவிதமாக அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற தாக்குதல்கள், அதுக்கு ஒன்றும் அவங்க எதிர்வினையாற்றும் நிலையிலெல்லாம் இல்லை. அப்போ முஸ்லீம் பிடிங்கிடுவான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னா அதை நம்புவதற்கு கூட புறவயமாக ஒரு சூழல் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால அது வந்து எடுபடவில்லை. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பிடுங்கி கொடுத்துருவான்றது ரொம்ப ஓவராக தெரியுது, நம்ப முடியாததாக இருக்குது. இதெல்லாம் கலந்த கலவை தான் அங்கே உள்ள நிலை. இப்போ லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் சர்வேயில் இந்தியா வந்து ஒரு ப்ளூரல் கண்ட்ரி, அந்த 10,000 சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் வந்து மக்கள் பெரும்பாலான நாடுகள் பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு என்று தான் சர்வேயில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பன்முகத்தன்மை என்பது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தின் அடிப்படையில் வந்த புரிதல் அல்ல. அது ஒரு இந்து மேலாண்மையை ஏற்றுக்கொண்ட பன்முகத்தன்மை அப்படி சொல்லலாம். கடந்த 40 ஆண்டுகளில் அப்படி ஒரு உளவியல் அங்கே ஏற்படுத்தப்பட்டு விட்டது என்பதை தென்னிந்தியாவில் இல்லை, வட இந்தியாவில் அப்படி ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அது வந்து கிட்டத்தட்ட நிலைத்து விட்டது என்ற யதார்த்தமும் இருக்கிறது. இப்போ காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்க நினச்ச மாதிரி முக்கியமானது சொல்ல விட்டுட்டேன், இந்த ராம் மந்திர், அது எல்லாரும் சொல்கிறாங்க அது பெரிய ஃப்ளாப். அது ராமர் கோயில், அதுக்கு வந்து கண்ணாடியை வச்சு லைட் அடித்து அதுக்கு ஏதோ ஒரு சீன்லாம் போட்டு அதை மோடி வந்து உட்காந்து பார்க்குறாராம். அதுக்கு ஒரு டிவி இவ்வளோ கேவலமாக போவான்ல, அதை அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் காலுக்கு கேமரா வருது, செருப்பை கழட்டி போட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. இப்படி என்னெல்லாம் பில்டப் கொடுத்தும் அது எடுபடலை. அந்த அருண் கோவில்னு ஒரு நடிகர், அவர் வந்து 80களில் ராமானந்த் சாகருடைய ராமாயணம் வந்து தூர்தர்ஷனில் வந்தது. அப்போ ராமன் அவர், இப்போ அவர் வந்து 60+. இப்போ இந்த ராமர் ஒர்க் ஆகலை, இந்த கோயில் ராமர் ஒர்க் ஆகலைன்னு அந்த ராமரை கொண்டா அப்படின்னு அந்த ஆளை கொண்டாண்டாங்க. அந்த ஆளை கொண்டாந்து வண்டியில் ஏற்றி மீரட்டில் நிற்க வச்சுருக்குறாங்க. மீரட்டில் அவர் போனால் அவரை ராமர்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க மக்கள். அப்போ அந்த ஆள் என்ன செய்கிறாராம், அந்த ராமர் இருக்கார்ல தூர்தர்ஷன் ராமர், அந்த ஃபோட்டோவை கையில் பிடிச்சிட்டு இந்த ராமர் தான் நான் அப்படின்னு பேசி ஓட்டு கேட்குறாரு. இப்படி ஒரு கேவலமான, அதாவது ராமனை நம்ம ஊரில் வந்து இந்த ராமனை அனுபவம் தெலுங்கில் பாடி பிச்சை எடுப்பாங்க, பார்த்துருக்குறோம் சென்னையில். ராமனை இவ்வளவு கேவலமாக பண்ணது யார், எந்த திராவிட இயக்கமும் யார் சிந்தித்தாலும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கேவலப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி ஒரு நிலை, அப்படி ஒரு நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பேக்ரவுண்டில் தான் காங்கிரஸினுடைய வாக்குறுதி என்பது வருகிறது. காங்கிரஸினுடைய வாக்குறுதிக்கு ஒரு நல்ல உதாரணம், ராஜீவ் சர்தேசாய் வந்து கர்நாடகா தேர்தலுக்கு முன்னால் அங்கே போய் பேருந்தில் ஏறி கேட்குறாரு, உங்களுக்கு மோடியோட கேரண்டி தெரியுமா? தெரியும். நியாய் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்போ ஊடகங்கள் அவ்வளோதான் சொல்லியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த பெண்கள் உட்காந்துருக்கிற பேருந்து வந்து கட்டணம் இல்லா பேருந்து, அதில் தான் அவங்க போகிறாங்க. ஆனால் காங்கிரஸினுடைய நியாய் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் தெரியல, மோடியுடைய கேரண்டி என்பது தெரிந்திருக்கிறது. காரணம் ஊடகங்கள். அப்போது இதை இப்போ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை வந்து பிரபலமாக்குற பொறுப்பையே மோடி தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போது காங்கிரஸ்காரங்க பண்ணதை காட்டிலும் மோடி பேச பேச தான் அப்படியா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஆர்வம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதில் உள்ள விவரங்களுக்குள்ளே நான் போகலை நேரம் கருதி. இப்போது வேலைவாய்ப்பு, 100 நாள் வேலை, இடஒதுக்கீட்டில் இருக்கிற சீலிங்கை நீக்குவது, இடபிள்யூஎஸ் என்பது அனைவருக்கும் என்று கொண்டு வருவது, பெண்களுக்கான நிதி ஒதுக்கீடு, வேலையற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பை தருகின்ற தொழில்கள் அதை துவங்கும் பட்சத்தில் அவர்களுக்கான மானியம், இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதை வந்து பொதுவாக மக்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள்? இப்போ நீங்கள் ஒரு டேர்ம் பாருங்களேன், மோடிக்கு கேரண்டி, இது வந்து நியாய். இந்த 2 சொல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மோடியினுடைய உத்தரவாதம் அது ஒரு கட்சிங்க, பிஜேபி மேனிஃபெஸ்டோன்னு அதுக்கு பேர் கிடையாது,
அதுக்கு பேர் வந்து மோடிக்கு அவ்வளோ ஒரு மானங்கட்ட கட்சியாக அது ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கான அருகதையே இழந்துருச்சு. அப்படி மோடிக்கு கேரண்டி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி, நியாயம் என்பது என்ன? அந்த டேர்மை பாருங்கள். நியாயம் என்பதில் ரைட், உரிமை என்ற சொல்லின் பொருள் அதுக்குள்ளே உறைந்திருக்கிறது. நியாயம் என்பதில் இது கேரண்டி என்பது அவர் வழங்குறாரு, நீங்கள் வாங்கிக்கிறீங்க, கொடுக்குறேன்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இப்போ மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க? அவங்க அப்படி சொல்கிறது இருக்கட்டும், மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்? மக்கள் வந்து இது நம்முடைய உரிமை என்று கருதுகின்ற நிலையில் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. இப்போ நம்ம தமிழ்நாட்டு உதாரணத்தையே எடுத்துக்கோமே. முதல்ல இந்த திட்டங்களுக்கெல்லாம் இலவசம் என்ற சொல் வந்து புழக்கத்தில் இருந்தது. அப்புறம் விலையில்லா என்ற சொல் வந்தது. இப்போ உரிமை தொகைன்றது வந்திருக்கு. இது வந்து மாறி வருது. இது வந்து ஒரு விதமான டெமோக்ரட்டைசேஷன், இந்த சொற்கள் மாறுவது. அப்போ இனி பழைய சொல்ல இலவசம் என்பதை நாம் வந்து பயன்படுத்த மாட்டோம். ஆனால் அங்கே அது போன்ற நிலைமை இல்லை என்பது தான் வந்து ஒரு பிரச்சனை. அதனால தான் இந்த மாதிரி திட்டங்களை ரேவடி கல்ச்சர் என்று எதிர்க்க முடிகிறது, அல்லது 100 நாள் வேலை திட்டம் சோம்பேறியாக்கும் என்று பேச முடிகிறது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, மீனை கொடுக்காதீங்கன்னு பேச முடியுது. இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த இலவசம் என்று அவர்கள் பேசுவது மட்டுமல்ல, அதை பெறுகின்ற மக்களும் கூட அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பதிலிருந்து அது வருது. அப்போது இடஒதுக்கீடு எதிர்ப்பு, மக்கள் நலத்திட்ட எதிர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் விவாதம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே வரும்போது கூட நாம் வந்து ஒரு மக்கள் மத்தியிலேயே அது ஒரு தற்காப்பு நிலையில் போய் இடஒதுக்கீடு ஏன் தேவை என்றால், ஏன் அவசியம் என்றால் என்று விளக்கம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அது திரும்ப திரும்ப ஒரு கில்ட் ட்ரிப்புக்குள்ளே தள்ளுறாங்க. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை, சலுகை பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி. இல்லை நாங்கள் அப்படி இல்லை என்று மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதனுடைய நியாயத்தை விளக்க வேண்டிய நிலைக்கு நம்மை தள்ளுகிறார்கள். அதனால தான் கஸ்தூரி போன்றவர்கள் பேசும்போது ஒரு சமூக ரீதியான கோபம் வரல. அவங்களுக்கு இப்படி பேச பயம் இருக்கணும்ல, அடி விழுந்து அந்த மாதிரி ஒரு பயம், அந்த பயம் வரணும் கட்டாயமாக. நான் வன்முறைக்காக சொல்லலை நம்ம. அப்போது ஒரு பெரும்பான்மை மக்களை இப்படி கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு அஞ்சுகின்ற நிலையில் அவர்கள் இல்லை என்பது, அவர்கள் எவ்வளவு இதாக இருக்கிறாங்கன்றதை காட்டிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு என்ன நிலையில் இருக்கிறது என்பதோடு தொடர்புடையதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 2006 வந்து மன்மோகன் சிங் வந்து தே ஷுட் ஹாவ் தி ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் என்பதை புரிந்து கொள்ளும் நிலையில் அவர் சொல்லக்கூடிய பிசி, எஸ்சி, சிறுபான்மை மக்கள் அது அந்த கோணத்தில் புரிந்து கொள்ளும் நிலைமையில் இல்லை. இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு சாம் பிட்ரோடா வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்பதை பற்றி பேசுகிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சாம் பிட்ரோடா முன்ன ஆலோசகராக இருந்தவர் ராஜீவ்காந்தி காலத்தில். அவர் வந்து என்ன பேசியிருக்காரு யூஎஸில் அப்படின்னா, அமெரிக்கா, பிரிட்டன், தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு சட்டம் இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு. இப்போ சொத்து உங்கள் வாரிசுக்கு போகுது அப்படின்னா, இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலையும் 50%, 45% அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். மிச்சத்தை தான் உரிய வாரிசுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து ஆகப்பெரிய, ஆக தீவிரமான முதலாளித்துவ நாடுகளில் இருக்கிற ஒரு கொள்கை. அப்போ இந்த மாதிரி கொள்கைகளையும் கூட நாம் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சாம் பிட்ரோடா பேசியிருக்கார். காங்கிரஸ் கட்சி அதை செய்யணும்னு பேசலை, உடனே அதை மோடி பிடிச்சிக்கிட்டு இப்போ மட்டும் உங்களை கொள்ளையடிப்பதில்லை, செத்த பிறகும் காங்கிரஸ் உங்களை கொள்ளையடிக்கும். உங்களுக்கு 2 வீடு இருந்தால் ஒரு வீடை பிடிங்குவாங்க, தாலியை பிடிங்குவாங்க, நகையை பிடிங்குவாங்க, அதை எடுத்துக்குவாங்க, இதை எடுத்துக்குவாங்க என்று மோடி வந்து பேசுகிறார். மோடி பேசுகிறது மட்டும் இல்லை, நான் எடுத்து பார்த்தேன், அத்தனை பத்திரிகைகள் அநேகமாக மெஜாரிட்டி அப்படியே கொதித்து போய் எழுதுகிறாங்க. என்ன இதெல்லாம் பேச்சு, இது மாதிரிலாம் பேச முடியுமா, இதெல்லாம் அடுக்குமா என்று எல்லா பத்திரிகைகளும் அதை எழுதுகிறார்கள். இதில் அதாவது இதில் ஒரு வேடிக்கை வந்து நீங்கள் கவனிக்கணும். பூர்வீக சொத்தில் உரிமை இல்லையா, மோடி பேசியிருக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் வந்து நம்ம பண்பாட்டுக்கு எதிராகவே இருக்குது, பாரத பண்பாட்டுக்கு எதிராக இருக்குது. என்னங்க பாரத பண்பாடு? பாரத பண்பாடுன்னா சாகும்போது பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு சாகுறது, இது வந்து பாரத பண்பாடு. எத்தனை பாரதத்தில் இருக்கிற எத்தனை பேர் சொத்து சேர்த்து வச்சுட்டு சாகுறாங்க? அல்லது இங்கே மட்டும்தான் அதை செய்கிறீங்களா, உலகம் பூரா இல்லையா அது? இப்போ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்னு அவர் சொன்னதே ஒரு மிகப்பெரிய தனவந்தர்களுக்கு உள்ள ஒரு விஷயம், எல்லாருக்கும் உள்ளதெல்லாம் இல்லை. அங்கே ஒரு குறிப்பிட்ட வருவாய்க்கு மேலே உள்ளது.
அது தவறி கூட இங்கே வந்து விடுமோ என்று உஷாராக உடனே அதை பேசுவதற்கு வருகிறார்கள். அதில் சுதேசி ஜாகரன் மஞ்ச், நம்ம குருமூர்த்தியோடைய அமைப்பு, அதனுடைய தலைவர், இதெல்லாம் கொண்டு வந்தாக்கா குடும்ப தொழில்கள் பாதிக்கப்படும். எந்த குடும்ப தொழில்? அதானி, அம்பானி குடும்ப தொழில்கள் பாதிக்கப்படும். இது இப்போ இவர்கள் பேசுவதை நல்லா பாருங்களேன். அவங்க என்ன ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சிறு உடைமையாளர்கள், சிறு சொத்து வச்சுருக்கிறவங்க, அல்லது இப்போ நடுத்தர வர்க்கத்திலே 2 வீடு வச்சுருக்கிறவங்க, உங்கள் வீட்டை எடுத்துருவான், உங்கள் வீட்டை எடுத்துருவான். ஆனால் சிறு உடைமையாளர்களுடைய சொத்துக்களை கடந்த 40-50 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் பறிமுதல் செய்தவர் மோடி. டிமானிட்டைசேஷன் 1 போதும். டிமானிட்டைசேஷன் 1ல் எத்தனை சிறு உடைமையாளர்கள், எத்தனை எஸ்எம்இ, எத்தனை சிறு தொழில்கள் போண்டியாக்கப்பட்டன. அதுலேயும் ஜிஎஸ்டிலையும் நம்ம பார்த்தோம். தாலியாக எடுத்துருவாங்க அப்படின்னா, கோவிட் பீரியடில் ஜெயராம் ரமேஷ் ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. கோவிட் பீரியடில் உழைக்கும் மக்கள் அடமானம் வைத்த தங்கத்தின் மதிப்பு மட்டும் 60,000 கோடி ரூபா. அப்போது இவர்கள்தான் அதை பறிமுதல் செய்பவர்கள் என்பதை மறைத்து காங்கிரஸ் பறிமுதல் செய்துவிடும் என்று ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு காஷ்மீர்லேருந்து ஒரு அம்மா பண்டிட் ஆர்த்தி டிக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, ரொம்ப முக்கியம். அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்க, இது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ இல்லை, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, இது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு ஷேக் அப்துல்லாவுக்கு இது மாதிரி தான் காஷ்மீருக்கு சிறப்பு சலுகை வழங்கியதன் காரணமாக இந்துக்களிடம் இருந்த நிலமெல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டது. அது என்ன, முஸ்லீம்கள் இந்து அல்ல, இவங்க நில உடைமையாளர்கள், அவங்க குத்தகை விவசாயிகள், அவர்களுக்கு நிலம் சொந்தமாக்கப்பட்டது. இந்தியாவிலே மிகச்சிறந்த முறையில் லேண்ட் ரிஃபார்ம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் காஷ்மீர். ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது, ஏன் அமல்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இந்த அரசமைப்பு சட்டத்தின் எல்லைக்கு வெளியே காஷ்மீர் இருந்தது. காஷ்மீருக்கு தனி சட்டம் இருந்தது. இங்கே அதையே கலைஞர் செய்ய விரும்பினார். 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர், இங்கே கோயில் உட்பட பகவானுக்கும் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு கொண்டாந்தார். ஆனால் முடியல, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த சீர்திருத்தத்தை இங்கே அமல்படுத்த முடியவில்லை, அதை அங்கே அமல்படுத்தினார்கள். இதை நம்ம கோட் பண்ணுறாங்க. அதை கோட் பண்ணிவிட்டு 3 பேரை மிகப்பெரிய வில்லன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜீன் ட்ரெஸ், இன்னொருத்தர் இந்த தாமஸ் பிக்கெட்டி, அப்புறம் 3வது நாம இல்லை சொல்கிறேன். இந்த 3 பேரும் இவர்கள் இந்த வறுமைன்னு நம்ம நாட்டை இழிவுபடுத்துகிறார்கள். அந்த தாமஸ் பிக்கெட்டியினுடைய பில்லியனர் ராஜ் என்ற புத்தகத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வை விட மோடி காலத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகமாகிவிட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். அதை படிச்சுட்டு இவங்க மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை மிக கடுமையாக சாடுவதை நாம் பார்க்கிறோம். ஃபைனலாக இந்த பிரச்சனை இருந்தபோது தோழர் இந்திரகுமார் எனக்கு ஒரு இதை அனுப்பி வச்சார். ஸ்வராஜ்யாவிலேருந்து சந்தாதாரர்களுக்கெல்லாம் ஒரு மெயில் வந்திருக்குது. ஸ்வராஜ்யா என்பது இந்த வலதுசாரிகளுடைய பத்திரிகை. அந்த பத்திரிகையிலேருந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெயில் ரொம்ப முக்கியமானது. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆர் எனிமி நம்பர் 1 என்று ராஜாஜி அன்றே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. After so many decades, we now stand at a point in which we have to choose between socialist, almost communist-style redistribution against creating wealth for all Indians through moral means. இப்போ நான் முடிவு செய்ய வேண்டும், எது இம்மாரல் மீன்ஸ். இடஒதுக்கீடு இம்மாரல், ரீடிஸ்ட்ரிபியூஷன் இம்மாரல், டாக்ஸிங் இம்மாரல். அப்போ மாரல் மீன்ஸ்ன்றது என்ன, மோடிக்கு கேரண்டி, பிச்சை எடுக்கிறது தான் மாரல் மீன்ஸ். அப்போது இதை நீங்கள் யோசிக்கணும். உடனே ராஜாஜியை போய் கூட்டின்னு வராங்க. ராஜாஜி சொல்லியிருக்காரு, அப்போயே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதற்கு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், இதை அவர்கள் எவ்வளவு விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு இதை நம்ம பார்க்கணும். இது இந்த தேர்தல் வெற்றியோடு தோல்வியோடு நேரடியாக தொடர்புள்ளது என்ற விஷயத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு முரண்பாடை நீங்கள் கவனிங்க. அரசியலில் வாரிசு கூடாது, ஆனால் சொத்தில் வாரிசு வேணும். இது எப்படி? சொத்தில் வாரிசு புனிதமானது. அரசியலில் வாரிசு என்பது அங்கே அந்த கட்சியுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஆனால் சொத்தில் வாரிசு என்பது யாராவது பெரும்பான்மை ஷேர் ஹோல்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்களா? அம்பானியுடைய
மகனே எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டோன்னு சொல்கிறாங்களா? மக்களுக்கு ஓட்டு விடுறாங்களா? அது அவங்களுடைய ரைட், அதை வந்து அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு, இந்த வாரிசு அரசியல் ஒழிப்பு என்பது தான் கிட்டத்தட்ட பொது புத்தியில் வந்து பதிய வச்சுருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த பார்ப்பன பனியா சர்வாதிகாரத்தை பற்றி பேசாமல் இவர் 10 ரூபா வாங்கிட்டார், 20 ரூபா வாங்கிட்டார், 1 லட்ச ரூபா வாங்கிட்டார், ஊழல் ஒழிப்பு என்று பேசுவது பார்ப்பனிய அறத்தின் பால் நிற்பது. அவங்க என்ன அறம்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க என்பது பொருள். இப்போ எலக்ட்ரல் பாண்டு கேஸ் வந்ததுங்க. பிஜேபி வாங்கியிருக்கு, வேறு சில கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் சும்மா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், சும்மாவாக கொடுத்தான்? எதுக்கு கொடுத்தான்? ரெம்டெசிவிர் வேலை செய்யாத மருந்து. பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி கோவிட் காலத்தில் அதை பயன்படுத்தினாங்க. அது வேலை செய்யவில்லை என்று மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு, பீகார் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்குது. அப்போது இந்த காசை கொடுத்துட்டு அந்த போலி மருந்தை மக்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கான். எத்தனை பேர் செத்தாங்கன்றது கணக்கு இல்லை. வோடாஃபோன் ஐடியா 1.3 lakhs crores அவனுக்கு வந்து கடன். அந்த கடனை மீட்பதற்கு நட்டத்தில் இருந்த அந்த கம்பெனியின் 13,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பாதி ஷேரை வந்து கவர்மெண்ட் வாங்குது. அதுக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறான். அப்போது இவன் வாங்கினது 200 கோடி, 300 கோடி, 400 கோடி. பெற்றது என்ன? வோடாஃபோன். ஏர்டெல் 5G இப்போ வந்து ராஜா வந்து ஏலம் விடலைன்னாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூட்டில் 5G வந்து எலான் மஸ்க் கொடுத்துருக்குறாங்க, ஏர்டெல்லுக்கு கொடுத்துருக்குறாங்க, அமேசானுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு எத்தனை கோடி ரூபா கை மாறி இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ போயிருக்குது. அப்போ இதில் என்ன பிரச்சனை என்றால், இந்த ஊழலை பற்றி பேசும்போதெல்லாம் இதனால் ஆதாயம் அடைகின்ற ரூலிங் கிளாஸ் அவர்களை பற்றி நாம் எப்பொழுதும் பேசுவதில்லை. வாங்கினவங்களை பற்றி மட்டுமே பேசுகிறது. அப்படி பேசும்போது எல்லா ஊழலும் ஒன்று தான். இப்படி பேசி தானே இந்த சனியனை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஒன்று ஆரம்பிச்சு, இப்போ ஆரம்பித்தவர்கள் யார்? கேஜ்ரிவால் உள்ளே இருக்கார். யோகேந்திர யாதவும் பிரசாந்த் பூஷனும் இவர் கூட நடந்துட்டுருக்குறாங்க. இப்போ யார்? ராகுல் காந்தி கூட நடந்துட்டுருக்குறாங்க. அண்ணா ஹசாரே கேஜ்ரிவால் உள்ளே இருக்க வேண்டிய ஆள் தான் சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. அப்போது இதுதான் இப்போ அந்த ஊழல் ஒழிப்பு என்ற ஒரு நாடகம் இவர்கள் பதவிக்கு வர பயன்பட்டது என்பதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். அதனால் இதுதான் இவர்களுடைய பிரச்சனை. இப்போ எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தில் ஸ்டேட் பேங்க் சார்பாக ஹரீஷ் சால்வே ஆஜராகி அவர் யாருக்கு தெரியுமா பேசுகிறாரு? முதலாளிகளின் ரகசியத்தை காக்கும் உரிமை பற்றி பேசுகிறாரு. ஃபீஸ் வாங்கினது ஸ்டேட் பேங்க்கிட்ட. அவர் பேசுகிறது எதுக்குன்னாக்கா, இல்லை இது இப்படி கொண்டு வந்தீங்கன்னாக்கா யாருக்கு கொடுத்தோன்னு தெரியக்கூடாது என்று கொடுத்தவர்கள் கருதுகிறார்கள். அவங்களுடைய ஜனநாயக உரிமையில் தலையிடுவதாகவும் இல்லையா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாரு. அப்போ இதுதான் வந்து விஷயம் என்பதை நான் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அநேகமாக இதனுடைய நாம் பார்க்கின்ற இந்த பிரச்சனையினுடைய சாராம்சமான விஷயங்களை சொல்லியிருக்கிறதா கருதுகிறேன் நான். அதனால் இதை நமக்கு விவரங்கள் அல்ல பிரச்சனை, என்ன கண்ணோட்டத்தில் இவற்றை பார்க்க வேண்டும் என்பது முக்கியம். இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து இணையம் வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம மேலே கொட்டுது. ஆனால் அத்தகைய தரவுகள் எதுவும் இல்லாத, இவ்வளவு தரவுகள் எதுவும் கிடைக்காத ஒரு காலத்தில் அங்கே பிரிட்டிஷ் மியூசியம் லைப்ரரியிலேயே வாழ்நாளை கழித்தார் கார்ல் மார்க்ஸ். பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன தரவுகள் கிடைத்தன? இருந்த தரவுகளை வைத்து கொண்டு அவர்கள் பெற்ற கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அதை நாம் இன்னும் பெறவில்லை அப்படின்றது ஒரு யதார்த்தம். ஒரு 100 ஆண்டுகளாக சாதி வேற வர்க்கம் வேற அப்படின்னு ஒரு லாவணி, ஒரு முரண்பாடு, இது வந்து ஒரு 100 ஆண்டுகளாக நடந்திருக்குது. அந்த 100 ஆண்டுகளாக நடந்திருக்கிற இந்த முரண்பாடு, இந்த குழப்பம், அதை வந்து மோடி தீர்த்து வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம ஜாதி அப்படின்னு சொன்னாக்கா, எங்கே இப்போல்லாம் என்னங்க யாருங்க ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னா, பாருங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியுமா அப்படின்னு அது ஒன்று சொல்கிறேன். அப்படி அல்ல. பேசஞ்சர் ரயில் இல்லை அப்படின்னா அது ஜாதி பிரச்சனையா வர்க்க பிரச்சனையா? அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டை கட் பண்ணால் அது ஜாதி பிரச்சனையா வர்க்க பிரச்சனையா? அரசு பள்ளி வீணாக போனால் அது சாதி பிரச்சனையா வர்க்க பிரச்சனையா? நீட் தேர்வு, நுழைவுத் தேர்வுகள் சாதி பிரச்சனையா வர்க்க பிரச்சனையா? இப்படி நீட்டிக்கிட்டே போகலாம். எவ்வளோ இருக்குது. ரேஷன் கடை யாருடைய பிரச்சனை? அப்போ எந்த கம்யூனிட்டி இதில் பாதிக்கப்படுகிறது? அதனால தான் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு அச்சம் வருகிறது என்பதை வந்து அதனால தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இதை பற்றி பேசும்போது, இந்த கொள்கைகளை அமல்படுத்தும் போது, இப்போ ஒரு விஷயம் ஒன்று படித்தேன் சமீபத்தில்.
அவர் முதலமைச்சராக மோடி இருந்தபோது மன்மோகன் சிங்கை போய் பார்த்தாராம். மன்மோகன் சிங் பிரதமர், நம்ம புல்லட் ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும்னாராங்க அவர். மன்மோகன் சிங்கிட்ட புல்லட் ட்ரெயினில் எவையா போவான்னு கேட்டிருக்காரு அவர். அது எவனும் போக மாட்டான்றது எனக்கும் தெரியும், நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு இது மேடையில் பேசியிருக்கிறார் அவர். இப்போது இது எனக்கு எதை பார்க்க தோணுதுன்னா, ஹிட்லருடைய புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்குது, பீப்புள் நீட் பிரெட் அண்ட் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி. மக்களுக்கு வேண்டியது பிரெட்டும் சர்க்கஸும் தான். பிரெட் என்பது 5 கிலோ அரிசி, சர்க்கஸ் தான் பட்டேல் சிலை, புல்லட் ட்ரெயின், ராக்கெட் விடுறேன், சந்திரனுக்கு போகிறேன். இப்போ யோகேந்திர யாதவ் அந்த மாநிலங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, விலைவாசி ஏறிடுச்சு, எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க, ஆனால் நாடு வந்து முன்னேறி இருக்குது, இது மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு 3 மாநிலத்தில் போயிட்டு வந்து சொல்கிறார். எப்படி நாடு முன்னேறி இருக்குது எப்படின்னா, இப்போ உலக நாடுகள்லாம் நம்மளை மதிக்குது. எப்படி மதிக்குதுன்னா, மோடி எல்லாரையும் போய் கட்டி பிடிக்கிறாருல்ல, ஒரு உலக நாடுகள் பூரா கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் இது ஒரு இல்யூஷன், இந்த மயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நாட்டு நலன் வேறு, தன்னுடைய நலன் வேறு என்று கருதக்கூடிய நிலையில் மக்கள் வைத்திருக்கப்படும் வரையில் இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பது முடியாது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக சில பேர்லாம் காங்கிரஸை நம்ப முடியுமா, திமுகவை நம்ப முடியுமா, சும்மா சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சுருவாங்கன்னு நம்ப முடியுமா, இப்படி வாதிடுபவர்கள் வந்து இருக்கிறாங்க. இதில் என்ன முக்கியம் நான் கருதுறேன்னா, எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ செய்ய முடியாது, எப்படி செய்வேன்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். அதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை இப்படி பார்க்க வேண்டும் என்ற பார்வையை வைத்திருப்பதே மிகப்பெரிய முன்னேற்றம். அது காங்கிரஸ் சொல்லியிருக்கு என்பது மட்டுமல்ல, இந்த ரிசோர்ஸஸில் ஃபஸ்ட்டு கிளைம் இவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். அது வந்து அவங்க செய்கிறாங்க செய்யலைன்றது அதுக்கப்புறம். இதை வந்து நம்ம அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ இப்படி சொல்கிறத ஒரு 90களில் 2000 இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா? சாய்நாத் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த மாதிரி நியோ லிபரல் ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லுவார். மத கடுங்கோட்பாட்டுவாதிகள் மாதிரி பொருளாதார கடுங்கோட்பாட்டுவாதிகள். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களோட இது ஒரு மத கோட்பாடு மாதிரி இலவசமாக அல்லது இதெல்லாம் கொடுக்குறதா, இது வந்து ஒரு பிளாஸ்ஃபமி, மத தூஷணம் போல் மார்க்கெட்டு ஃபண்டமெண்டலிஸ்ட்டுக்கு எதிரான எந்த பேச்சையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசிய ஒரு காலம் இருந்தது. இப்போ இதை பேச முடிகிறது, மக்கள் நலம் என்று பேச முடிகிறது, ஒரு மாற்றை முன்வைக்க முடிகிறது என்பது அவர்களுக்கு பிரச்சனை. இது பிஜேபியின் பிரச்சனை மட்டுமல்ல, இந்த இந்த அம்பானி, அதானி, அகர்வால், இந்த பெரிய முதலாளிகள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பிரச்சனை. ஏன் பிரச்சனை என்று சொன்னால், இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? அங்கேருந்து எடுக்காமல் எங்கேருந்து கொடுக்க முடியாது, வானத்திலேருந்து கொண்டு வர முடியாது, எடுத்து தான் கொடுக்க முடியும். வெல்த் டேக்ஸ் வந்து கார்ப்பரேட் டேக்ஸு 22% வந்துருக்குது, இன்கம் டேக்ஸ் வந்து கூடி இருக்குது. இந்த மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து கூடி இருக்குது. இதுக்கு பொருள் என்ன? சாதாரண நடுத்தர வர்க்கம், சாதாரண மக்கள், அவர்கள் மீது வரிச்சுமை ஏற்றப்பட்டு பணக்கார வர்க்கம், கோடீஸ்வரர்கள், பில்லியனர்ஸுக்கு வரி வந்து குறைக்கப்பட்டிருக்குது என்பது தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறது என்ற அளவிலேயே இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேனிஃபெஸ்டோ என்பது, அதற்கு மேலே நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். இப்போ அவர்கள் இடஒதுக்கீடு வரைக்கும் பேசலாம், நாம் சாதி ஒழிப்பு வரைக்கும் போகணும். அவங்க வெல்ஃபேர் ஸ்டேட் பேசினா நம்ம சோசியலிசம் வரைக்கும் பேசலாம். அது நாம் பேச வேண்டும். இதை அவங்க ஏன் பேசலை? அவங்க செய்வாங்களா? இப்போ இந்த வாசலில் கண்ணகி சிலை இருக்குது. கண்ணகி வந்து பத்தினி தெய்வம் அப்படின்றது ஒரு பார்வை. அப்புறமா திராவிட இயக்கம் வந்து அதை என்ன செய்து, மன்னருக்கு எதிராக கலகக்குரல் எழுப்பிய ஒரு தமிழ் பெண் அப்படின்ற முறையில் அதை ப்ரெசென்ட் பண்ணுது. பெரியார் வந்து கற்பாவது வெங்காயமாவது, அது என்னது மதுரையை கொளுத்தும் போது பாப்பானும் பசுவும் தவிரன்னு சொல்லியிருக்குது, இதெல்லாம் என்னன்னு அவர் கேட்குறாரு. அப்போது நாம் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதை அதை வந்து நம்ம பெரியார்கிட்டேருந்து புரிஞ்சுக்கலனாலும் ஆர்எஸ்எஸ்கிட்டேருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது தொடங்கும் போது ஜனதா கட்சியிலேருந்து உடஞ்சி தொடங்குறாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கையின் பேர் என்ன தெரியுமா? காந்திய சோஷலிசம். காந்திக்கும் சோஷலிசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. காந்திக்கும் இவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் கோட்சேக்கும் இவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் தான். கொள்கைக்கு பேர் காந்திய சோஷலிசம். இப்போ எங்கே நிற்கிறோம்? அரசமைப்பு சட்டத்தை ஒழிக்கிறதில் நிற்கிறோம். இப்போ காந்திய சோஷலிசத்தில் தொடங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள்.
அதனால் இதில் வந்து ஒரு சினிக்கலாக கேள்வி எழுப்புவது என்பதை விடுத்து நேர்மறையில் இதை அணுக வேண்டும். இதை வந்து மோடி சொல்கிறாரு, இது வந்து அர்பன் நக்சல். யார்? காங்கிரஸ். அர்பன் நக்சல், மாவோயிஸ்ட்டு, இவங்க தான் க்ரீன் ஹண்ட் நடத்தி போட்டு தள்ளினாங்க எல்லாரையும், அவங்கள இதை வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம அன்றைக்கு இப்போ ப. சிதம்பரம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ராஜீவ் சர்தேசாய்க்கு. இந்த மாதிரி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பற்றி ஏற்றத்தாழ்வு பெரிதும் அதிகரித்து விட்டது, அது என்ன இப்போ இந்த 10 வருஷத்தில் தான் அதிகரிச்சுதா அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு அவர் இல்லை அப்படி சொல்லலை, நாங்கள் ஒரு 20-30 வருஷத்தில் அதிகரிச்சிருக்குது நியோலிபரல் பாலிசி வந்த பிறகு. 90களில் ப. சிதம்பரம் பேசியதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவர் வந்து அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம், வெயிட் பண்ணுங்கள் வரும், பணக்காரர்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் கீழே வரும், நாங்கள் நினைத்தது போல் இப்போ வரவில்லை, ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சிருக்குன்னு ப. சிதம்பரம் சொல்கிறார். அன்னைக்கு மன்மோகன் சிங் வந்து புதிய தாராளவாத கொள்கையின் தந்தை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் ஷுட் பி வித் த பேக்வர்ட் காஸ்ட், தலித்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் என்று பேச வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதெல்லாம் நம்ம பேசும்போது, இந்த வாக்குறுதிகளை பற்றி பேசும்போது பேரலாக ஒன்று பார்க்கணும். ஒரு 15 நாள் முன்னால் ஆனந்த நாகேஸ்வரன் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்தது. அது பலரும் பேசியிருக்காங்க அதை பற்றி. மோடி 2 கோடி வேலைவாய்ப்பு தரேன் ஆண்டுக்கு, நிறைய கொடுக்கலன்னு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் என்ன பேசினார் அப்படின்னா, வேலைவாய்ப்பு வேலையின்மையெல்லாம் யாரும் ஒழிக்க முடியாது, சும்மா பேசுகிறது தான் அதெல்லாம். யார்? சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். அதெல்லாம் ஒழிக்க முடியாது. அதோடு நிறுத்தலை அவர். அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார், இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள்ன்ற பேரில் கவர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தினால் லேபர் மார்க்கெட் வந்து பாதிக்கப்படுது, அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? லேபர் மார்க்கெட் பாதிக்கப்படுதுன்னா என்ன பொருள்? ரேஷன் அரிசி கிடைக்குது, சோத்துக்கு பிரச்சனை இல்லை, பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க, பஸ்ஸு ஃப்ரீ, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சரி 500 ரூபா கொடுத்தா தான் வேலைக்கு வருவேன்றான். இதெல்லாம் இல்லாமல் பட்டினியில் இருந்தால் 200 ரூபாய்க்கு கூட வருவான், அப்போ வேலைவாய்ப்பு கிடைக்கும்ல என்பதைத்தான் ஆனந்த நாகேஸ்வரன் பேசுகிறார். இதுதான் பிஜேபியின் கொள்கை. இப்போ இந்த 2 எண்ட் இருக்குது, இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சுருங்க சொன்னால் 100 ஆண்டுகளாக நாம் போராடி எதையெல்லாம் பெற்றோமோ அதையெல்லாம் இழக்கின்ற நிலையில் இருக்கிறோம். இது வந்து ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் இப்போ நம்ம சந்தித்து கொண்டிருப்பது. ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டியூஷன் பற்றி சொன்னதை அவர் சொன்னார். சமீபத்தில் ராமச்சந்திர குஹா கட்டுரையில் ஒன்று பார்த்தேன். அனைவருக்கும் வாக்குரிமை வந்தபோது அதை எதிர்த்து ஆர்கனைசர் எழுதியிருக்கு. ஆர்கனைசர் அதை சொல்லுது, இது மிகப்பெரிய தவறு என்பதை நேரு விரைவிலேயே புரிந்து கொள்வார், எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தது. அப்போ இன்றைக்கி வந்து மெஷின் இப்படி ஆகுதா, அது உண்மையா பொய்யா? அல்லது சூரத்தில் தேர்தலே நடத்தலையே, அது ஹிந்துவில் தலையங்க எழுதியிருக்கிறாங்க. அதாவது சூரத்தில் எப்படி இருந்தாலும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது, ஆனால் எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒழிச்சிடணும் என்று இந்த அரசு கருதுகிறது அப்படின்னு ஹிந்து தலையங்கம் வருது. ஜெயிக்கிற இடமா இருந்தாலும் சரி தேர்தலே நடத்தாமல் முடிக்கிறது. அப்போ எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது, அப்புறம் நம்ம வாக்கு எந்திரத்தை பற்றி என்ன கவலைப்படுறது? வாக்குரிமை என்பதே பிரச்சனைக்குரியது என்பதை தான் வந்து அவர்கள் பேசுகிறார்கள். இது இந்த மாதிரி ஒரு எண்டுக்கு நம்மளை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இப்படி ஒரு எண்டுக்கு கொண்டாந்து, ஒரு எல்லைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் போது தான் காங்கிரஸினுடைய இந்த மேனிஃபெஸ்டோன்றது வருது. அது தானாக அந்தரத்தில் வரல, நெட்டி கொண்டு வந்து தள்ளி கழுத்தை அப்படி பிடிச்சி நெரிக்கும் போது இப்போ இதைத்தான் பேச வேண்டும் இந்த பிஜேபிக்கு எதிராக. இத்தனை நாளாக காங்கிரஸ் தடுமாறியது, மிதவாத இந்துத்துவம் அப்படி பேசினது இப்படி பேசினது, இன்னமும் காங்கிரஸ் உள்ள இல்லை சாம் பித்ரோடா ஏன் இந்த நேரத்தில் இதை பேசி தொலைஞ்சார், இவர் என்னங்க ராகுல் காந்தி மார்க்சிஸ்ட் எக்கனாமிக்ஸ் மாதிரி பேசுகிறாரு, இதெல்லாம் உள்ளே பேசுகிறாங்க. இது மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு குரூப் இருக்குது. ஆனால் இந்த நிலைமை எங்கேருந்து வந்தது, ஏன் அவர்கள் அதை பேசுகிறார்கள், யாருடைய நல்லெண்ணத்திலிருந்தும் இது வந்ததாக நம்ம கருதக்கூடாது. அப்போது இவர்களை வெல்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய வழி இது மட்டும்தான் என்பதிலிருந்து அவர்கள் இதை புரிந்து கொள்ளுகிறார்கள். புரிந்து கொண்டு தான் இந்த அறிக்கை வருகிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலை வந்ததனால்தான் இத்தனை காலம் இந்துத்துவ மாயைக்கு பலியாகி இருந்தவர்கள் துருவரத்தி வீடியோவை பார்க்குறாங்க, அதை வைத்து பேசுகிறார்கள். திடீர்னு வந்து ராகுல் காந்திக்கு ஃபாலோவர்ஸ் வந்து அதிகரிக்கிறாங்க, ரீட்வீட் அதிகரிக்குது, பிஜேபியினுடைய ட்ரோல்கள் வந்து செயலிழந்து போகிறார்கள். இதையெல்லாம் இப்போ நம்ம வந்து கண் முன்னால் பார்க்குறோம். இது ஒரு மாற்றம். எனக்கு இது வந்து
கொஞ்சம் மிகையான ஒப்பீடாக இருக்கலாம். ஜான் ரீட் என்ற எழுத்தாளருடைய ரஷ்ய புரட்சி பற்றி ஒரு நூல் இருக்குது, 10 days that shook the world, உலகை குலுக்கிய 10 நாட்கள். அதில் அவர் ஒரு வரி எழுதுவார். அந்த 10 நாளில் அந்த புரட்சி நடக்குது. அந்த 10 நாளில் பலவிதமான கட்சிகள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நிலைப்பாடை போஸ்டராக எழுதி ஓட்டுறாங்க, பேப்பராக விநியோகிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மக்கள் வாங்கி படிக்கிறார்கள். இத்தனை நூற்றாண்டுகளாக படிக்காமல் இருந்த ஒரு சமூகம் அத்தனையும் படித்து தீர்த்து விட வேண்டும் என்ற வேகத்தில் அதை படிப்பது போல இருந்தது என்று அதை அவர் எழுதுகிறார். அன்னைக்கு அந்த தருணத்தை அடையாளம் காண முடிந்தவர் அந்த கட்சியிலே, கம்யூனிஸ்ட் கட்சியிலே லெனின் மட்டும்தான். மற்றவர்கள் இன்னும் நம்ம புரட்சிக்கு ரெடி இல்லைன்னு நினச்சாங்க. இதுதான் அதன் தருணம் என்று அவர் புரிந்து கொண்டார். இது நம்ம புரட்சியின் தருணத்திலலாம் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், ஒரு பரிணாம வளர்ச்சி போல வரும் என்று கருத வேண்டியதில்லை. குவாலிட்டேட்டிவாக ஒரு பெரிய ஜம்ப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சாதிக்க முடியும், சாதிக்க முடியாததும் அல்ல அது. அப்போது வட மாநிலங்களில் இப்போ வட மாநிலங்கள் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு பாசிசத்தை இனம் காண்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது அவர்களுக்கு நாம் செய்யும் உதவி இல்லை, நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவி. இது நம்முடைய கடமை. நம்ம தேர்தல் முடிஞ்சிருச்சு என்பது அல்ல. தேர்தலில் மோடி தோற்கலாம், கூட்டணி ஆட்சி அமையலாம், அதுலேயும் பிரச்சனைகள் வரக்கூடும், இது மாதிரி எதுவும் நடக்கலாம். சில பேர் பேசுகிறாங்க, ஜெயிச்சிட்டா அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஒருவேளை மோடி ஜெயித்து விட்டால் அப்புறம் உலகமே அஸ்தம், அப்படிலாம் கிடையாது. இது பல தேசிய இனங்கள் கொண்ட நாடு, பல மாநிலங்கள் உள்ள ஒரு நாடு. அவர்கள் அந்த மாதிரி ஒரு செல்வாக்கை எல்லாம் செலுத்தவில்லை, செலுத்த போவதும் இல்லை. அந்த மாதிரி சிந்தனை என்பது அடிப்படையிலேயே மிக தவறானது. இந்த இடத்துல அருந்ததி ராய் இருந்தபோது பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கடைசியாக எழுதின ஒரு நாவல், டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, அந்த நாவலை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அவங்க பிரிட்டனில் போய் தங்கியிருந்தாங்களாம். அப்போ அவருடைய நண்பர்கள், நீ திரும்ப இந்தியாவுக்கு போகாத, 2019 போனாக்கா ஆபத்து, இங்கேயே இருந்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களாம். அப்படி ஒரு தடுமாற்றம் வந்தது. ஆனால் இது நான் பிறந்த மண், நல்லதோ கெட்டதோ இங்கே தான், என்னன்னு எதிர்கொண்டாக வேண்டும் என்று நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுபோல் நாம் இங்கே தான் இருக்க போகிறோம், இதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ இவிஎம்முக்கு இவ்வளோ மோசமான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இவிஎம் எப்படி இருக்குது என்னன்றது நமக்கு தெரியாது, என்ன ரிசல்ட் வரப்போகுது தெரியாது. ஆனால் அது எப்படியாக இருந்தாலும் அதை நாம் எதிர்த்து போராடி நின்று தான் தீர வேண்டும். இந்த அவசர நிலை காலத்தில் ஜெயபிரகாஷ் நாராயண் சிறை குறிப்பில் ஒன்று சொல்லுவார், அதை மட்டும் குறிப்பிட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காத போது ஜனநாயகத்துக்கு நாம் என்ன செய்வது? ஜனநாயகத்தை மீட்பதற்கு தேர்தல் மட்டும்தான் வழிமுறையாக இருக்க முடியுமா? இல்லை, மக்கள் அமைதி வழி கிளர்ச்சியில் இறங்க வேண்டும் என்று ஜெயபிரகாஷ் நாராயண் அன்றைக்கு சிறையில் இருந்த காலத்தில் குறிப்பிடுகிறார். அன்றைக்கு அவசர நிலை அகற்றப்பட்டு எல்லாரும் விடுவிக்கப்பட்டாங்க. தேர்தல் நியாயமான முறையில் தான் நடந்தது. இன்றைக்கு தேர்தல் ஒரு அவசர நிலையின் கீழ் நடத்தப்படுகிறது. எதிர்க்கட்சி முதல்வர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், அக்கௌண்ட் முடக்கப்படுது, இடி எல்லாரையும் விலை பேசுகிறது, எல்லாருக்கும் தலைக்கு மேலே கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு மிரட்டலின் கீழ் ஊடகங்கள் பூரா மோடிக்கு தான் பேசும் என்ற ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுன்னு தெரியாத நிலையில் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்குகின்ற நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டி இருக்கிறது. அதற்காக வருகின்ற ஒரு மாதத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ வட இந்திய மக்களுக்கு அதை நாம் செய்வோம். இந்த கூட்டத்தை நான் இங்கேருந்து பேசுகிறதோட நேரம் ஆயிடுச்சு. ஒரு உரையாடலாக, கருத்து கேட்பதாக செயல்படுவதற்கு இந்த தீஸ்தா உரையை முடித்த பிறகு என்ன செய்வது என்பது குறித்து, நாம் எப்படி பங்காற்றுவது என்பது குறித்து பேசுவோம். நன்றி.